வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் டெல்லி பாபு தலைமையில் பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள 3 சிலை அருகே இன்று காலை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சர்க்கிள் தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியாவை மீட்டெடுப்போம். ராகுல் காந்தி தலைமையிலே இந்தியாவை மீட்டெடுப்போம். வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாபெரும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நேற்றைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், எல்லாரும் செய்தி பார்த்திருப்பீங்க. இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான முயற்சியை செய்து வருகிறார்கள். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து பல பிரச்சனைகளை இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவும் மத்தியில் ஆளுகின்ற பாசிச பாஜக அரசு செய்து வரும் ஊழல்கள், அவலங்களை, தவறான செயல்களை சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறார். சமீபத்தில் தேர்தல் ஆணையம் வாயிலாக நடைபெற்ற குளறுபடிகள், தவறுகள் சுட்டிக்காட்டுகின்ற வகையில பல ஆதாரங்களுடன் செய்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். செய்தியாளர் சந்திப்பில் முழுவதுமாக விவரமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அந்த அனைத்து ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒன்றிணைத்து தேர்தல் ஆணையத்தின் சென்று முறையிடுவதற்காக சென்றபோது அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் புதுடெல்லி காவல்துறையினர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. யாருமே ஜனநாயக நாடு, யாருக்குமே உரிமை உண்டு, பேச்சுரிமை, எழுத்துரிமை உரிமை உண்டு. மக்களுக்கு ஒரு இழிவு ஏற்பட்டாலும் சரி, தவறு ஏற்பட்டாலும் சரி, அதை சுட்டிக்காட்டுகின்ற பொறுப்பு அனைத்து குடிமகனுக்கும் உண்டு. ஆனால் இளந்தலைவர் ராகுல் காந்தியோ இந்தியாவினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவர். பிரதம மந்திரிக்கு என்னெல்லாம் உரிமை இருக்கு, என்னெல்லாம் அதிகாரம் இருக்கோ முழு அதிகாரம் எதிர்கட்சி தலைவருக்கும் உண்டு. அவர் செய்கின்ற தவறுகளை மக்களை காப்பாற்றுவதற்காக, மக்களை முன்னெடுத்து வளர்ச்சி அடைய செய்வதற்காக அனைத்து யோசனைகளையும் சொல்லுவதற்கு முழு உரிமை உண்டு எதிர்கட்சி தலைவருக்கு. அப்படி இருக்கையில் நடைபெற்ற தவறை சுட்டிக்காட்டுகின்ற வகையில ஜனநாயக முறையின்படி அவர் சென்று பதிவிட விரும்புறாரு. ஆனா அவரை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் மோடி அரசாங்கத்தினுடன் ஏவுதலின் காரணத்தினால் மீண்டும் மீண்டும் இழிவு செயல் செய்து வருகிறார்கள். இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. நேற்றைய தினமே அடுத்த அரை மணி நேரத்துல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வபெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையில தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவன் வெளியே ஆர்ப்பாட்டம் செய்தோம். கைது செய்யப்பட்டாங்க. அடுத்தபடியா ஒவ்வொரு மாவட்டமும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவை காப்பாற்றுவதற்காக முன்னெடுப்பு எடுத்ததற்கு ஒவ்வொரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ராகுல் காந்திக்கு துணை நிற்போம் என்பதை உறுதி கூறுகின்ற வகையிலே அனைவரும் இன்று எங்களுடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் இறுதி வரை, மக்களுக்கு மீண்டும் சுதந்திரம் கிடைக்கும் வரை, மக்கள் இந்த பாசிச பாஜக அரசு இந்த தவறுக்கு ஒப்புதல் அளித்து மன்னிப்பு கேட்டு அதற்குண்டான மாற்று ஏற்பாடு செய்யும் வரை இந்த உண்ணாவிரதம் தொடரும். தொடர் உண்ணாவிரதமாக இது அமையும். அனைத்து நிலை தலைவர்களும் இப்பொழுது வர இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் செல்வபெருந்தகை அவர்களும் முன்னணி தலைவர்கள் அனைவரும் வர இருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார்கள். அதே போல இந்த ஊழலானது ரொம்ப யோசிக்கணும். ராகுல் காந்தி அவர்கள் மக்களை காப்பாற்றுறதுக்கு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாரு.
அதுக்கு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க ஆதாரம் இருந்தா எடுத்துட்டு சமர்ப்பிக்க, நம்ம சட்ட ரீதியா பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. எல்லாமே ஒரு பாமர மக்களுக்கே தெரியக்கூடிய விஷயம். முழு அமைப்பு கொண்ட காங்கிரஸ் பேர் இயக்கம் 138 139 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்துக்கு சட்ட விதிகள் தெரியாதா? அவங்க இந்த ஒரு ரூல் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்ஷன் எலக்ட்ரல்ஸ் ரூல் 1960 செக்ஷன் 12 பிரகாரமா 30 நாளுக்குள்ள, அதாவது அவங்க தேர்தல் நாள் வெளியிட்டதுல இருந்து 30 நாளுக்குள்ள அதுக்குண்டான ஆட்சேபனையை தெரிவிச்சா அதுக்கு பதில் அளிப்பாங்க. அதே மாதிரி செக்ஷன் 81ல எலெக்ஷன் டேட் என்னைக்கு நடக்குதோ அன்னில இருந்து 45 நாளுக்குள்ள அவங்க ஹைகோர்ட்டு போய் பெட்டிஷன் போடலாம். அந்த மாதிரி நம்ம அந்த முன்னெடுப்பை எடுத்து செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஈஸியா அதை நிராகரிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை தேடுறாங்க. இந்த மாதிரி கால விதி ஆயிடுச்சு அப்படின்னு நிராகரிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லி தட்டி கழிக்க பாக்குறாங்க. ஆனா இளம் தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியாதா? உங்களுடைய சூழ்ச்சி, உங்களுடைய ஊழல் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காரு. படிப்படியா அவருடைய முயற்சிகள் தொடரும். அவருடைய முன்னெடுப்பு இறுதியாக இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இருக்கும் என்பதுதான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக தெரியப்படுத்துகிறோம். ஆகவே இந்த உண்ணாவிரத போராட்டமானது இன்றைய வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் வாயிலாக தொடங்கப்பட்டு தமிழகம் முழுவதும், கூடுதலாக இந்தியா முழுவதும் ஒவ்வொரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தும் தோழர்கள் தொடர்வார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைகிறேன்.